தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். அமெரிக்காவை யூரோப் கண்ட்ரிஸ் அந்த அளவுக்கு கழட்டி விட்டுருக்கு. எந்த அளவுக்குன்றத கான்டென்ட் பார்க்குறப்ப நீங்களே தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. அது எப்படி அமெரிக்காவை எதிர்த்து இந்த வேலையை பண்ண இவ்வளோ பேருக்கு தைரியம் வந்திருக்குன்ற புரிதலும் உங்களுக்கு தெளிவாக கிடைச்சிடும். இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். ஈரான் தலைநகர் டெஹ்ரான் இப்போதைக்கு அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்பட பிரைமரியா டார்கெட் பண்ணிருக்கிறது அந்த பகுதியை தான். அடிச்சு பொழந்துகிட்டு இருக்காங்க ஒரு வழியா. இதுக்கு முன்னாடி இஸ்பாகான் சார்ந்தவங்க அட்டாக் பண்ணிருந்தாங்க பாத்தீங்களா, அதோட எக்ஸ்டெண்டட் காட்சிகளை இப்போ தொடர்ந்து ஒன்று வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இது கூடவே டெஹ்ரான்ல அவங்க அடிச்சிட்டு இருக்கிறதும் ஒரு காட்சியா வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயங்க, இவ்வளவு தூரம் அடியை வாங்கியும் ஈரான் இன்னும் சஸ்டெயின் பண்ணுது பாத்தீங்களா, இது பெரிய விஷயம். அதாவது ஒரு போர்னு வந்துட்டா ரெண்டு நாடுகளும் தங்களோட வழி தாங்கும் திறன் இருக்கல அதை உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இப்ப அமெரிக்கா எவ்வளவோ அடிச்சோம், இவங்களுக்கு தெரியும் அமெரிக்காவுக்கு அங்க பெரிய டேமேஜை ஏற்படுத்திருக்கும் அப்படின்னு. ஆனா சம்பந்தப்பட்ட நாடு ஒத்துக்கணும்ல, அப்பதானே சர்வதேச அரங்கில் அமெரிக்காவோட பவர் அப்படியும் பேச முடியும், ஈரான் அமெரிக்கா கிட்ட தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னு பேச முடியும். ஆனா ஈரான் தொடர்ந்து எங்களுக்கு பெருசா அடியே விடல, நாங்க திருப்பி அடிக்கிறோம் அடிச்சுட்டே இருந்தாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு ஒரு இடத்துல கடுப்பாயிடும்ல, போற எப்படா நேரத்தில் அவனை முடிவு பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அந்த சினாரி இங்க தெளிவா பார்க்க முடியுது. இவ்வளவு அடிகளை வாங்கியும் ஈரான் திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கல. இது எப்படி சொல்றதுன்னே தெரியல. IRGC பயங்கர கோவத்துக்கு போயிருக்காங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, அதாவது அமெரிக்காவோட மிலிட்டரி பேசஸ் இருக்குல்ல, அது மட்டும் கிடையாதுப்பா, இனிமே அமெரிக்கன் கம்பெனிஸையும் பெருசா டார்கெட் பண்ண போறோம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி எச்சரிக்கையா முன் வச்சுட்டு இருந்தவங்க இப்ப கன்ஃபார்ம் பண்ணி லிஸ்டே போட்டாங்க. IRGC என்ன சொல்லுது, இது எங்களுக்கும் அமெரிக்க படைகளுக்கும் இருக்கிற பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். எதுக்கு அமெரிக்கன் கம்பெனிஸ் அண்ட் மற்ற கம்பெனிஸ்லாம் இதுக்குள்ள இன்வால்வ் ஆகுறீங்க? இந்த அமெரிக்க படைக்கும் இஸ்ரேல் படைக்கும் நீங்க ஃபுல்லா ஈரான்ல இருக்க டார்கெட்ஸை பத்தி, இந்த ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இருக்குல்ல, இதுல உங்களோட பார்ட்டிசிபென்ட்ஸா இருக்கு, டிசைன் பண்ணி கொடுக்கறது, ட்ராக் பண்றது, இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த வேலையெல்லாம் இங்க இருக்க டார்கெட் சார்ந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் முதல்ல உங்களுக்கு சொன்னோம். ஆனா நீங்க மீறிட்டீங்க, தான் பண்ணிட்டீங்க. ஸோ மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க இந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் இருக்குல்ல, அண்ட் இன்னும் ஒரு சில கம்பெனிஸ் இருக்குல்ல, அதை சுத்தி இருக்க மக்கள்லாம் 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு தள்ளி போயிடுங்க. ஏன்னா அடுத்து என்ன வேணாலும் நடக்கும். 1 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு தள்ளி போயிடுங்க. அதிகபட்சம் நைட்டுக்குள்ளேயே எல்லாரும் ஒரு சேஃபான பிளேஸுக்கு போறது நல்லதுன்னு IRGC வார்ன் பண்ணிட்டாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆக போதுங்க, நல்ல வேலை இப்போ வார்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு 16 ஹை ப்ரொஃபைல் கம்பெனிஸை அவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ் தெரியுமா? ஒன்றுனா உலக புகழ்பெற்ற கம்பெனிஸ். மெட்டா, நம்ம ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு இதெல்லாம் ஓன் பண்ணிக்கிறது இவங்க தான். மெட்டா, கூகுள் இந்த லிஸ்ட்ல விடுவாங்களா இவங்கள? கூகுள், ஆப்பிள், போயிங், டெஸ்லா, இன்டெல், மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள், பாலண்டர், என்விடியா, சிஸ்கோ, HP, IBM, டெல்லு, JP மார்கன் சேஸ் அண்ட் கடைசியா ஜெனரல் எலக்ட்ரிக். இத்தனை கம்பெனிஸை நாங்கள் டார்கெட் பண்ண போறோன்னு IRGC அஃபிஷியலாக சொல்லியிருக்கேங்க. சரி சொல்லிட்டாங்க, அங்கே ப்ரொடெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எத்தனை கம்பெனிஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்? மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற பேஸே பெருசாக ப்ரொடெக்ட் பண்ண முடியல, அந்தளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க ஈரான் கிட்ட. மற்ற இடங்கள் எத்தனை கம்பெனிஸ்க்கு ப்ரொடெக்ஷனை கொடுக்க முடியும்? இதை பற்றி IRGC தெளிவாக சொல்லுது, நாங்கள் சொன்ன இந்த கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களாம் ஒழுங்கு மரியாதை அந்த கம்பெனிலேருந்து வெளியே போயிடுங்க, இப்போதைக்கு இருக்காதீங்க அங்கே. அதிகபட்சம் நைட்டுக்குள்ளேயே, நாங்கள் மக்களுக்கு சொன்னல அதே உங்களுக்கு சொல்கிற, நைட்டுக்குள்ளேயே அந்த கம்பெனி யாராவது இருக்கீங்கனாக்கா வெளியே கிளம்பிடுங்க. இப்போத்திலிருந்து எங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட் லிஸ்ட்டில் இந்த கம்பெனிஸும் ஒன் ஆஃப் த டார்கெட்டாக வந்துருச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. இது இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் ஈரானில் ஒருத்தர் கொல்லப்பட்டாலும், ஒரு ஈரானியர் படுகொலை செய்யப்பட்டாலும் அந்த ஒட்டுமொத்த கோபத்தையும் உங்கள் மேலே தான் காட்ட போகிறோம், இந்த கம்பெனிஸ் மேலே. எல்லாம் ரெடியாக இருங்க. மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்க அமெரிக்க லிங்க்டு கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குன்னு IRGC சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் நீங்க ஃபுல்லா பார்க்க போறது, டொனால்ட் ட்ரம்ப் தன்னோட மனசுல நினைச்சிட்டு இருந்திருப்பால, நான் சொன்னெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு, அந்த நினைப்பு இப்போ உடைக்கப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறீங்க. இட்டலியில இந்த சிசிலி ஏர்பேஸ் இருக்குல்ல, இதை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருக்காருங்க. எப்படி? இந்த US பாம்பர்ஸ் இருக்குல்ல, இந்த விமானங்கள் ஆன் த வேலை இருக்கு இத்தாலியை நோக்கி. அந்த டைம்ல இத்தாலி கவர்மெண்ட்டுக்கு அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, இது போல எங்களுடைய விமானம் வந்துகிட்டு இருக்கு, உங்க ஏர்பேஸை மட்டும் கொஞ்சம் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம்,
டிரான்சிட் ஹப் தான், இங்க வந்து நாங்க பார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடுப்பான இத்தாலி அரசு என்ன சொல்லிட்டு இருக்காங்க, என்ன சடனா சொல்றீங்க, இதுக்கெல்லாம் முன் அனுமதி பெறணும், எங்க பிஎம் கிட்ட நீங்க பேசி முன் அனுமதி வாங்கியிருக்கணும், நாங்க ஒத்துக்க முடியாதுன்னு அந்த விமானங்களை திருப்பி அமிச்சிட்டாங்க. அமெரிக்காவோட விமானம் திருப்பி அமிச்சிட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப்புக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும்ல, நம்ம இத்தாலி தானே, நம்ம மெல்லடி தானே, சொன்னா கேட்டுப்பாங்க அப்படின்ட்டு. எல்லா விமானங்களும் திரும்ப போயிடுச்சா, செம்ம அப்செட் டொனால்ட் ட்ரம்ப். என்னடா இது நம்ம நினைக்காத நடந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த போர்ல தங்களுக்கு பார்ட்டிசிபெண்டா இருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்றதான் இத்தாலியோட இந்த செயல்பாடு மூலமா நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது. இதில் இத்தாலியோட பிரைம் மினிஸ்டருக்கான மெலோனி அவங்க ஆல்ரெடி கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன விஷயத்துக்கு தெரியுமா, இந்த இஸ்ரேல் படைகள் சிவிலியன்ஸை ஃபுல்லாக டார்கெட் பண்றீங்களா, உங்களால நிறைய பேர் காயம் பண்றாங்க, உயிர் எடுக்கிறாங்களே, இதை முதல்ல நிறுத்துங்க, இதுக்கு எங்களோட கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே அமெரிக்க விமானங்களுக்கு நோ, இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு கண்டன அறிக்கை வேற இத்தாலி பிரைம் மினிஸ்டர் சைட்ல இருந்து. ஸோ இட்டலி இந்த விஷயத்துல முழுக்க முழுக்க அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டுப்படைகளுக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்திருக்கிறது இங்க கிளியர் கட்டா புரியுது. ஒரு ட்ரீட்டி ஒன்று இருக்குங்க, நான் அதை பத்தி சொல்லிடுறேன். 1950 போட்டது. அதன்படி பாத்தீங்கன்னா அமெரிக்க நேவிக்கு சொந்தமான எந்த ஒரு இராணுவ தளவாடமும் நீங்க இங்க இருக்க பேஸை பயன்படுத்திக்க முடியும், இட்டாலி பேஸ் பண்ணி. ஆனா நீங்க அதை லாஜிஸ்டிக்கலுக்காகவோ இல்லைன்னா ட்ரைனிங் பர்பஸ்க்காக மட்டும்தான் அதை நீங்க பயன்படுத்திக்க முடியும். அதை விட்டுட்டு இன்னொரு நாட்டை தாக்குறோம், இல்லை இன்னொரு நாட்டில் பிரச்சனை, அதுக்காக நாங்கள் சில விஷயங்களை பண்ணணும், கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான டிரான்சிட் ஹப்பா இந்த ஏர்பேஸ்லாம் பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லை, வெப்பன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா, அதெல்லாம் கூடவே கூடாதுன்னு அந்த ட்ரீட்டில் தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. இந்த குறிப்பிட்டிருக்க விஷயம் ட்ரம்ப்புக்கு தெரியாமல் இருந்திருக்கும். தெரிஞ்சும் கேட்டிருக்காருன்னா நம்ம சொன்னால் யார் தட்ட போகிறா அப்படின்ற நினப்பு தான். அந்த நினப்பை உடச்சிட்டாங்களா. இன்னொரு மேட்டரே சொல்லிடுறேன், இந்த ட்ரீட்டில் இருக்கிறது எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணப்படுமான்னு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணப்படும். பட் இதில் திருத்தம் மேற்கொள்றது ட்ரம்ப் நினைச்சா முடியாது, இத்தாலி பார்லிமெண்ட் நினைக்கணும். இன்கேஸ் நாளை பின்ன எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இத்தாலி இருக்குன்னு வைங்க, அப்போ இந்த ஏர்பேஸை இன்னொரு நாட்டோட விமானம் வந்து பயன்படுத்தணும்னு வைங்க, இந்த வெப்பன்ஸை கொண்டு போகிறதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இத்தாலி பார்லிமெண்ட் அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அதை அவங்க செய்ய முடியும், அவசர காலத்தில் மட்டும். இத்தாலிக்கு இப்போ அவசர காலமாக என்ன போர் சார்னு இல்லைல்ல, அவங்களுக்கு நல்லா தெரியும் இது எதுக்கான போர், யாருக்கான போர்னு. ஸோ அவங்க இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகுறத சுத்தமாக விரும்பவே இல்லை. ரைட்டு, இது வரைக்கும் அமெரிக்கா கேட்டு அவங்களோட பேஸை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்ன நாடுகள் இருக்குல்ல, அந்த நாடுகள் லிஸ்ட் பார்க்கலாம். இதில் நிறைய பேர் இட்டலி மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பீங்க. முதல்ல சுவிட்சர்லாந்து ஆரம்பிச்சு விட்டாங்க. ட்ரம்ப் கேட்டார் உங்களோட பேஸை பயன்படுத்திக்கிறோம், சுவிட்சர்லாந்து சொல்லிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஸ்பெயின் அவங்க முடியவே முடியாதுன்ட்டாங்க. இப்போ இட்டலியா, இதில் இன்னொரு நாடு இணைஞ்சிருக்கு, பிரான்ஸ். பிரான்ஸ் அதிபரும் சொல்லிட்டாரு, ஏங்க இந்த சண்டையில் நாங்கள் எதுக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு உதவணுன்ற மாதிரி இமானுவேல் மேக்ரான் பேக் அடிச்சிட்டாப்ல. ட்ரம்ப் செம அப்செட்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். இப்போ மறக்க மாட்டேன், மேக்ரான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டீங்களே, எங்களுக்கு நோ சொல்லிட்டீங்களா, மறக்க மாட்டேன்னு ட்ரம்ப் வழக்கம் போல சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த 4 நாடுகளுக்கு இருக்க ஒற்றுமை என்ன, இந்த 4மே யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அமெரிக்கா பண்ணிட்டு இருக்க ஒரு வேலை, அதில் அமெரிக்கா அவ்வளோ கேட்டும் கூட ஒருத்தராக கலந்துனாங்க பாருங்க. ஐயோ எங்களுக்கு சம்மந்தம், எங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு. டொனால்ட் ட்ரம்ப் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நியூக்ளியர் வெப்பனை எப்படியாவது ஈரான் கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுன்றது தான் எங்களோட முக்கியமான போர் இலக்கு. கிட்டத்தட்ட அதை நாங்கள் முடிச்சிட்டோம்னு சொல்லியிருக்காருங்க. முடிச்சிட்டாங்களாம். அமெரிக்கா இப்போ மிச்சம் சொச்ச இருக்க வேலைகளை மட்டும் அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஈரான்ல, அவ்வளோதான். இந்த புது ரெஜிம் இருக்குல்ல ஈரான்ல, இவங்க முன்னாடி இருந்த ரெஜிம்ல இருந்தவங்களை காட்டிலும் ரேடிக்கலைஸ்டா பெருசா இல்லைன்னு சொல்றாரு. அதாவது தீவிரவாத மனப்பான்மை இதுக்கு முன்னாடி இருந்த ஈரானிய தலைவர்களுக்கு பெருசா இருந்துச்சாமா, இப்போ இருக்கணும் பெருசா இல்லையாமா, அதாவது சொல்றாங்க. ஸோ ஈரானோட ரெஜிம் சேஞ்சுன்ற விஷயம் இருக்குல்ல, அதை சாத்தியப்படுத்துற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் அமெரிக்கா கூடிய சீக்கிரமே ஈரானை விட்டு வெளியே போயிடணும்னு சொல்லியிருக்காரு. அட்டாக் பண்ண மாட்டோன்றதான் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. மிலிட்டரி ஆக்ஷன் இருக்குல்ல இப்போ நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா உஷாராயிட்டாரு. அதை வார்னு டேர்ம் இல்லை, ஏன்னா வார்னு சொன்னா காங்கிரஸ் அப்ரூவ் வேணும் பார்த்தீங்களா, இதை நடத்துறதுக்கு மிலிட்டரி ஆக்ஷன் சொல்லிட்டாரு. அதிகபட்சம் 2-3 வாரங்களுக்குள்ளேயே முடிஞ்சிடும்னு சொல்லியிருக்காருங்க. மக்களை இதை நினைச்சு பிளானை போட்டுறாதீங்க, ட்ரம்ப் சொல்றது ஒன்று செய்யறது வேற மாதிரி முடிஞ்சிடும். அதனால கொஞ்சம் நிதானமா இருங்க, ஒரு அப்டேட்ஸை பார்த்துட்டே இருங்க. இந்த வார் எந்த ஒரு டீலும் போடப்படாமல் கூட முடிவடைய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. பெரிய பிரேக்கிங் நியூஸ் இதுதான். இந்த ஈரான் கூட டீலை ஃபுல் பிளெஜா முடிச்சதுக்கு அப்புறம் தான் போர் நிறுத்தன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா அதே ட்ரம்ப் தான் என்ன சொல்லியிருக்காரு, இப்போ டீல் போடலைன்னா கூட இந்த போர் முடியும்னு சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்கா எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுங்க, போதும் இதுக்கப்புறம் அடிச்சு நம்மதிக்குள்ள செலவு பண்ணிட்டு இருக்கணும் அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க போல இருக்கு. ஒரு சில நாடுகளுக்கு சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா ட்ரம்ப் இப்போ சொல்றாரு, போங்க ஹார்மோன்ஸ் உங்க ஆயில்லாம் இருக்கு, நீங்களே போய் எடுத்துங்க, இனிமேல் நாங்களே ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காரு கோவமா. வேற எந்த நாடுகளும் சொல்ல, இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் நோ சொன்னாங்க பாருங்க. எங்க உங்களோட சண்டையில எங்களோட பேசி அங்கே உள்ள இழுக்கிறீங்க, அப்போ 4 பேர் நாங்கள் ஈரானை முறைச்சிக்கணும்ட்டு அந்த நாடுகள் தான் ட்ரம்ப் சாப்பிட்டு விட்டுருக்காரு. இனிமேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம், வேணா நீயே போய் எண்ணெய் எடுத்துக்க அப்படின்ட்டு. இவர் ஹெல்ப் பண்ணா என்ன பண்ணனா என்ன, ஏன்னா எப்போ ஈரானுக்கு எதிராக இந்த யூரோப் கண்ட்ரிஸ் நிக்கலன்ற விஷயம் ஈரானுக்கு தெரியுதோ
அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈரானே பிரச்சனை பண்ணாமல் எண்ணெயை போகிறதுக்கு அளவுதான் பண்ண போகிறாங்க. ஓகே ரைட்டு விடுங்க. ஈரானு இப்போ என்ன தெரியுமா சொல்லுது, இந்த ஹார்மோஸை ரீஓப்பன் பண்ண நாங்கள் ரெடியாக இருக்கோம்ப்பா, அதில் எந்த மாற்று கருத்துள்ள ரெடியாக இருக்கோம். ஆனால் நாங்கள் இப்போ புதுசாக சில சட்ட விதிகளை கொண்டு வந்திருக்கோம்ல இந்த ஹார்மோஸ் சார்ந்து, அதையெல்லாம் எந்தெந்த நாடுகள் ஒத்துக்குதோ அதை ஃபாலோ பண்ணதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஹார்மோஸை பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும். அப்படி ஒத்துக்க மாட்டேன்னு என்ன சொல்கிறீங்கன்னா நீங்களாம் இங்கே வரக்கூடாது, கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. ஈரான் இப்போ ஏற்பட்ட விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஈரானோட பிரசிடென்ட் இருக்கார்ல மசூத் பெசஷ்கியான், அவர் யூரோப்பியன் கவுன்சில் பிரசிடென்ட் கிட்ட பேசியிருக்காரு. பாருங்க, ட்ரம்ப் பார்த்த வேலையால் யூரோப்பும் ஈரானும் சேர்ற மாதிரி ஆயிட்டு இருக்கு இப்போ நிலைமை. என்ன சொல்லியிருக்காப்புல, ஈரானுக்கு இந்த கான்ஃப்ளிக்ட் பெருசாக போகிறது பெருசாக எங்களுக்கு உடன்பாடு இல்லை தான். ஆனால் ஆரம்பித்து வச்சது நாங்கள் இல்லை, இஸ்ரேல் அமெரிக்கா தான் சேர்த்து ஆரம்பித்தாங்க. ஆனால் எங்களுக்கு இந்த நெசசரி வில்லுன்ற ஒன்று இருக்குங்க. அதாவது இந்த கான்ஃப்ளிக்டை முடிக்கணுன்ற அந்த ஒரு தார்மீகமான பொறுப்பு இருக்குல்ல, அது எங்களுக்கு இருக்குது. ஆனால் அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும்னு ட்ரம்ப் சார்ந்து கைகாட்டி சொல்கிறாரு. ஸோ இந்த போரை முடிச்சிடலான்ற ஒரு வார்த்தைகள் ஒரு வாயிலேருந்து வந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதான். இந்த செய்தி வெளியே வந்ததுமே யூஎஸ் மார்க்கெட்ஸாக மேலே போயிடுச்சு. பொதுவாக ட்ரம்ப் எதனா பாசிட்டிவாக பேசினால்தான் மார்க்கெட் மேலே போகும். இப்போ ஈரான் பேசுறதுக்கு அமெரிக்கா மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. யார் பவர்ஃபுல்னு தெரியல இப்போ, இந்த தலைவர் அந்த தலைவரான்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அமெரிக்காவுக்கு இந்த போரால் ஒரு நாள் எவ்வளோ தெரியுமா செலவு ஏற்பட்டு இருக்கு, 18,700 கோடி ரூபாய் நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில். இவ்வளோ பணத்தை ஒரு நாளைக்கு அமெரிக்கா செலவு பண்ணிட்டு இருக்கு இந்த போருக்காக. தேவையா இது? இது எதுக்கு தேவையான்னு கேட்குறேன்னா, கடந்த 4 வருஷங்களில் இல்லாத அளவுக்கு முறையாக அமெரிக்கா மக்கள் பெரிய ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இருக்குது, இந்த ஆவரேஜ் கேஸ்லின் ப்ரைஸ் இருக்குல்ல, அது அமெரிக்காவில் $4 ஹிட் பண்ணியிருக்குங்க. $4. ஆக்சுவலாக இது புதிய தலைவலி யாருக்கு, அமெரிக்காவில் டிரைவர்ஸு வண்டி ஓட்டாதவங்கன்னா இருக்க முடியுமா, அவங்களுக்கு பெரிய தலைவலி. டொனால்ட் ட்ரம்ப்புக்கே பெரிய தலைவலி தான். இவர் ஒன்று பண்ண போயிட்டு எந்த அளவுக்கு பேக்லாஷ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இன்னொரு சான்சஸ் அதில் இருக்கிறதா சில எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. இந்த வார் இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து போச்சுன்னா இந்த $4 நிற்கிறது $5 மாறுற வாய்ப்பு இருக்கிறதாவும் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் இப்போ வார்ன் பண்ணியிருக்காங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். அமெரிக்கா தன்னோட தலையிலேயே தானே மண்ணள்ளி போட்டுக்கிட்டு மாதிரி இருக்கல இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பிச்சு விட்டது. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட $100 ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.